ஜூன் மாதம் 28ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. பொதுக்காலம் வாரம் 13. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். ஆண்டவரின் புனிதர் வரும்போதெல்லாம் இங்கே தங்கிச் செல்லட்டும். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4. இறை வார்த்தைகள் 8 முதல் 11 வரை மற்றும் 14 முதல் 16 வரை. ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு சென்றார். அங்கே இருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன்பின் அவர் அவ்வழியே சென்ற போதெல்லாம் அங்கே உணவு அறிந்துவிட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல்தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும்போதெல்லாம் அங்கே தங்கிச் செல்லட்டும் என்றார். ஒரு நாள் எலிசா அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். எலிசா வேறு எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு கேகசி, அவருக்கு குறையேதும் இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது என்றான். எலிசா, அவளை இங்கு வரச் சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 89. பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறைதோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானைப் போல உறுதியானது. பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். விழா பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரில் களி கூறுவார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஏனெனில் நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை. உமது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது. நம் கேடயம் ஆண்டவருக்கு உரியது. நம் அரசர் இஸ்ரேலின் தூயவருக்கு உரியவர். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். 2ஆம் வாசகம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6. இறை வார்த்தைகள் 3 முதல் 4 வரை மற்றும் 8 முதல் 11 வரை. சகோதரர் சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமைமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார். பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலுயா, அல்லேலுயா. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர்,
உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. அல்லேலுயா. நற்செய்தி வாசகம். சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் அல்ல. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 37 முதல் 42 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரே அதை காத்துக்கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவர். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். ஜெபம். அன்புள்ள பரமபிதாவே, உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. நேர்மையாளரின் பாதைகளை நீர் பாதுகாக்கிறீர் என்றும் உம் அடியாரின் வழிகளுக்கு காவலாயிருக்கிறீர் என்றும் நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் உமது பாதுகாப்பு கரம் எப்போதும் எங்களோடு இருப்பதாக. எங்கள் உள்ளத்திலும் செயலிலும் நீதியையும் நியாயத்தையும் நேர்மையும் கடைபிடிக்க தேவையான ஞானத்தை எங்களுக்கு தந்தருளும். நலமார்ந்த நெறிகள் அனைத்தையும் கண்டறிந்து அதன்படி வாழும் மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். நேர்மையாளரே உலகின் வாழ்வர், மாசற்றோரே அதில் நிலைத்திருப்பர் என்ற உம் வாக்குத்தத்தத்தின்படி நாங்கள் உமக்கு முன்பாக மாசற்றவர்களாய் வாழ்ந்து உமது ஆசீர்வாதங்களை பெற்று நிலைத்திருக்க கிருபை செய்து தாரும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழும்போது தீமையான வழிகளுக்கும் இருளான பாதைகளுக்கும் விலகி நடக்க எங்களுக்கு அருள் தாரும். நேர்மையான வழியை விட்டு விலகிச் செல்வோர் மத்தியிலும் நாங்கள் வலுவாமல் வாழ நீர் எங்களுக்கு கேடயமாகவும் துணையாகவும் இரும். தீமையின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து உமது ஒளியின் பாதையில் எங்களை வழிநடத்தும். நேர்மையாளரே உலகில் வாழ்வர், மாசற்றோரே அதில் நிலைத்திருப்பர் என்பதை நாங்கள் மறவாமல் வாழச் செய்யும். தற்காலிக லாபங்களுக்காக எங்கள் நேர்மையை நாங்கள் இழந்து விடாதபடி உமது ஆசீர்வாதத்தால் நிலைத்திருக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளும். நீர் பாதுகாக்கும் பாதையில் உம்முடைய அடியாரார் இறுதி வரை விசுவாசத்தோடு நடக்க பலன் தாரும். எங்கள் முழு இதயத்தோடும் உம்மை நம்புகிறோம். எங்கள் பாதைகளை செம்மைப்படுத்தும். ஆமன். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமென். செவிசாய்க்கும் இறைவன் நம் அருகில் இருக்கின்றார். செவிசாய்க்கும் இறைவன் நம் அருகில் இருக்கின்றார். துயரென்றால் போதுமே அதை தகர்த்திட வருவார். சிறு துயரென்றால் போதுமே நம்மை தாங்கிட வருவார். செவிசாய்க்கும் இறைவன் இறைவன் இறைவன். செவிசாய்க்கும் இறைவன் நம் அருகில் இருக்கின்றார்.
பதுங்கிடும் நத்தையை போல் துயர் கண்டு அச்சம் தேவையில்லை. கூட்டினுள் பதுங்கிடும் நத்தையை போல் துயர் கண்டு அச்சம் தேவையில்லை. அஞ்சாதே அஞ்சாதே என தேற்றும் ஆண்டவர் துணையை நிதம் நினைத்தால் நெஞ்சினில் துணிவினை தினம் சுமந்து எதிர்வரும் சோதனை முறியடிப்போம். இறைவனின் அருட்கரம் தொடர்கின்ற வேளையில் நன்மைகள் வாழ்வினில் பெருகிடுமே. செவி சாய்க்கும் இறைவன் நம் அருகில் இருக்கின்றார்.